நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுவன் மாயம். நீண்ட நேரமாக மகனை தேடி அலைந்த பெற்றோர். கொலை செய்யப்பட்டு குளத்தில் மிதந்து கொண்டிருந்த சிறுவனின் சடலம். சிசிடிவி காட்சி பதிவை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். 6 வயது சிறுவனை இளைஞர் கொலை செய்தது ஏன்? போலீசாரிடம் இளைஞர் கூறியது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 6 வயசு மகனை காணோமேன்னு பெற்றோர், சொந்தக்காரங்க எல்லோரும் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா இடத்திலையும் தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா பல இடங்கள்ல தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. மகனை தேடி தேடி நொந்து போன பெற்றோர் கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து சிறுவனை நீண்ட நேரம் தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல இரவு 9 மணிக்கு போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. அப்போ திருச்சூர்ல உள்ள ஒரு குளத்துல சிறுவனுடைய சடலம் மிதந்துட்டு இருக்கிறதா அந்த வழியா போனவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க கையோட காணாம போன சிறுவனுடைய பெற்றோரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. குளத்துல மிதந்துட்டு இருந்த சடலத்துக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்போதான் இறந்து கிடந்தது காணாம போன சிறுவன் தாங்கிறது தெரிய வந்திருக்குது. மகனை இப்படி படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும்னு பல கனவோட பொத்தி பொத்தி வளர்த்த பையன் சடலமா கிடந்ததை பார்த்ததும் பெத்தவங்க துடிதுடிச்சு போயிருக்காங்க. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுவன் எப்படி குளத்துக்கிட்ட போனான், குளத்துக்குள்ள எப்படி விழுந்தான்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுக்காக முதல் கட்டமா சிறுவன் விளையாடிட்டு இருந்த சரௌண்டிங்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசியிருக்காங்க. அப்போ சிறுவன் பக்கத்துல வந்த இளைஞர் ஒருத்தர் சிறுவன் கிட்ட எதையோ சொல்லி கைய பிடிச்சு அழைச்சிட்டு போனது பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சி பதிவை கைப்பற்றின போலீஸ்காரங்க அந்த இளைஞர் யாரு, சிறுவனை எங்க அழைச்சிட்டு போனாரு உள்ளிட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கணும்னா அந்த இளைஞரை பிடிக்கணும்னு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு சிறுவனை கடத்திட்டு போன ஜேஜேங்கிற இளைஞரை கண்டுபிடிச்சு விசாரிச்சதுல தான் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயமே வெளிச்சத்துக்கு வந்து பெற்றோரை அதிர வச்சிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர்ல உள்ள மாலாங்கிற ஏரியாவை சேர்ந்த அஜீஸ் நீத்துவோட மகன் தான் 6 வயசு சிறுவன். தவமிருந்து பெத்த புள்ளன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காரு அஜீஸ். எப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பசங்க கூட விளையாடுவானாம். அதே மாதிரி விளையாண்டுட்டு நேரத்துல வீட்டுக்கும் வந்துருவானாம். அதனாலேயே மகன் மேல அளவு கடந்த பாசத்தை கொட்டி வளர்த்திருக்காங்க பெற்றோர். இந்த சூழல்ல கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால வழக்கம் போல வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்கான் சிறுவன். அப்போ அங்க வந்த இளைஞர் ஜேஜே சிறுவன் கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். கொஞ்சம் தள்ளி போய் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருந்திருக்கான். பேட் டச் பண்றீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவன்னு சிறுவன் அங்க இருந்து ஓடி போயிருக்கான். நம்ம பண்ணதை வெளியே சொல்லிட்டா அசிங்கம் ஆயிடும்னு நினைச்ச ஜேஜே சிறுவன்னு கூட பார்க்காம கொலை பண்ணியிருந்திருக்கான். அடுத்து சிறுவனை பக்கத்துல உள்ள குளத்துக்கிட்ட தரன்னு இழுத்துட்டு போய் மூச்சு திணறி உயிர் போற வரைக்கும் முக்கி எடுத்திருக்கான். சிறுவனுடைய உயிர் கொஞ்ச நேரத்திலேயே நின்னு போயிருக்குது. அத்தனை உண்மைகளையும் ஒண்ணு விடாம குட்டியிருக்கான் அரக்கன் ஜேஜே. ஈவு இரக்கமே இல்லாம சிறுவனை கொலை செஞ்ச ஜேஜேவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த டைல்ஸ் தொழிலாளியுடன் கல்லூரி மாணவிக்கு இன்ஸ்டா மூலம் பழக்கம். 2 மாதத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்று திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைத்ததும்
கட்டி அணைத்தபடி ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்ட புதுமண தம்பதியை போலீசார் விசாரணைக்கு அழைத்தது ஏன்? திருமணமான 2 மாதத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம்? பின்னணியில் யார்? சென்னையில இருந்து பெங்களூருவுக்கு போகக்கூடிய ரயில்வே தண்டவாளத்துல வேலூர் லத்தேரி பக்கத்துல ஒரு இளைஞரோட சடலமும் ஒரு இளம் பெண்ணோட சடலமும் கிடக்கிறதா ஜோலார்பேட்டை ரயில்வே போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன ரயில்வே போலீஸ் இறந்து கிடந்த 2 பேர் யாரு? அவங்க காதலர்களா இல்ல கணவன் மனைவியா? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இல்லனா யாராவது கொலை பண்ணி சடலங்களை தண்டவாளத்துல தூக்கி போட்டுட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. லத்தேரி அரும்பாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் டைல்ஸ் ஊற்ற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 32 வயசான மணிகண்டனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை காரணமா மணிகண்டனும் அவருடைய மனைவியும் கடந்த 7 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு குழந்தை அம்மா கூடயும் ஒரு குழந்தை அப்பா கூடயும் இருந்ததா சொல்லப்படுது. தன்னோட வீட்டுல அப்பா அம்மா கூட இருந்து குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்காரு மணிகண்டன். இதுக்கு நடுவுல கடலூர் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த கோகிலாங்கிற இளம்பெண் கூட மணிகண்டனுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கோகிலா அங்குள்ள ஒரு காலேஜ்ல 2nd இயர் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல சாதாரணமா பேச ஆரம்பிச்ச மணிகண்டனுக்கும் கோகிலாவுக்கும் இடையில முதல்ல ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு. அந்த நட்பு நாளடைவுல நெருக்கமாகி 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காதல் விவகாரம் கோகிலாவோட பெற்றோருக்கு தெரிஞ்சு வீட்டுல பிரச்சனை வெடிச்சிருக்கு. மணிகண்டனும் கோகிலாவும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால கோகிலா வீட்டுல கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கு. அதுவும் இல்லாம மணிகண்டனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற விஷயமும் தெரிஞ்சு கோகிலாவோட வீட்டுல பயங்கரமா கோபப்பட்டு கோகிலாவை கண்டிச்சிருக்காங்க. ஆனா முதல் மனைவி கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சா அவங்க அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாதா? மணிகண்டன் ரொம்ப நல்லவரு, என்ன நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி கோகிலா தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. ஆனா மகளோட காதலை துளியும் ஏத்துக்காத பெற்றோர் கோகிலாவை காலேஜுக்கு கூட அனுப்பாம வீட்டிலேயே அடைச்சு வச்சிருந்ததா சொல்லப்படுது. இப்படியே விட்டா நம்மள வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்கன்னு பயந்த கோகிலா 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஜனவரி மாசம் வீட்டை விட்டு வெளியேறி மணிகண்டனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மகளை காணோம்னு பல இடங்கள்ல தேடி அலைஞ்ச கோகிலாவுடைய பெற்றோர் எங்க தேடியும் கிடைக்காததால நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம்தான் கோகிலா மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் கோகிலாவோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் மணிகண்டன் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி கோகிலாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன், இனிமே இதுதான் என்னோட வீடு, மணிகண்டன் கூட தான் என் வாழ்க்கைன்னு பெற்றோர்கிட்ட திட்டவட்டமா சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க கோகிலா. மணிகண்டன் தன் முதல் மனைவி கிட்ட இருந்து சட்டப்படி டைவர்ஸ் வாங்காத விஷயம் கோகிலாவோட பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முதல் மனைவிய டைவர்ஸ் பண்ணாமலேயே மணிகண்டன் தங்களோட மகளை ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் மணிகண்டனையும் கோகிலாவையும் நெல்லிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க. காலையில எழுந்திருச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போயிட்டு வரதா சொல்லி தன்னோட பைக்ல கோகிலாவோட புறப்பட்டிருக்காரு மணிகண்டன். வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் போனதுமே 2 பேருக்குமே ஒருவித பயம் வந்திருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எப்படியும் நம்மள பிரிச்சிருவாங்க, ஒன்னு சேர்ந்து வாழவே விடமாட்டாங்கன்னு ரொம்பவே பயந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம திரும்ப வீட்டுக்கு போனாலும் நம்மள விடமாட்டாங்க, பல வகையில குடைச்சல் கொடுத்து எப்படியாவது நம்மள பிரிச்சிருவாங்க, தனித்தனியா பிரிஞ்சு வாழ்றதுக்கு பதிலா 2 பேரும் ஒன்னாவே செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட்டியூர் ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட போய் பைக்கை ஓரமா விட்டுட்டு
மணிகண்டனும் கோகிலாவும் தங்களோட 2 கைகளையும் கோர்த்துக்கிட்டு இறுக்கமா கட்டி அணைச்சு மனச கல்லாக்கிக்கிட்டு தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருக்காங்க. கண்ணு கெட்டுற தூரத்துல ட்ரெயின் வர்றத பார்த்துட்டு தான் தண்டவாளத்துல படுத்திருக்காங்க. கட்டி அணைச்சு படுத்திருந்தவங்க 2 பேர் மேலையும் ட்ரெயின் ஏறி இறங்கினதுல 2 பேரும் உடல் நசுங்கி உயிரிழந்துட்டாங்க. அதுலயும் மணிகண்டனோட தலை துண்டாகி தலை ஒரு பக்கமும் முண்டம் ஒரு பக்கமும் கிடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலா ட்ரெயின் ஏறி இறங்கினதுல உயிர் பிரிஞ்சாலும் மணிகண்டனும் கோகிலாவும் கை கோர்த்து கட்டி அணைச்சபடியேதான் சடலமா கிடந்திருக்காங்க. ஒன்னா வாழதான் முடியல, அட்லீஸ்ட் ஒன்னா சாகவாது செய்வோம்னு நினைச்சு விபரீத முடிவை எடுத்தவங்க அவங்க நினைச்ச மாதிரியே இறந்ததுக்கு அப்புறமும் கை கோர்த்து கட்டி அணைச்சு ஒன்னாவே தான் தண்டவாளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து இளம் ஜோடி தங்களோட உயிரை மாச்சுக்கிட்ட சம்பவம் அந்த ஏரியா மக்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. காணாமல் போன மகளை நினைத்து பரிதவித்துக் கொண்டிருந்த தாய், வீட்டில் வீசிய துர்நாற்றத்தால் வெளிச்சத்திற்கு வந்த அதிபயங்கரம். பாத்ரூம் கதவை திறந்ததும் குலை நடுங்கி போன பெண். இளம் பெண் கழுத்தை பெல்ட்டால் நெரித்து பாத்ரூமில் அடைத்து வைத்த கொடூரம். இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? கொலையின் பின்னணி என்ன? 25 வயசு பொண்ணு சாக்ஷி ஒரு வாரமா காணோம். மகள் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியாம தாய் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ்ல புகார் அளிச்சும் மகள் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏப்ரல் 7ஆம் தேதி வீட்டுல இருந்து ஏதோ துர்நாற்றம் வீசி இருக்கு. எளிதா செத்து போயிருக்கும்னு ரூம் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா நேரம் போக போக துர்நாற்றம் அதிகரிச்சிட்டே இருந்திருக்கு. எங்க இருந்து துர்நாற்றம் வருதுன்னு வீடு முழுக்க ஆராய்ஞ்சப்போ யூஸ் பண்ணாம பூட்டி கிடந்த பாத்ரூம்ல இருந்து துர்நாற்றம் வர்றது தெரிய வந்திருக்குது. இருக்கிற பிரச்சனையில இந்த எலிகள் தொல்லை வேறன்னு முணுமுணுத்துக்கிட்டே பாத்ரூம் கதவை திறந்திருக்காங்க சாக்சியோடைய அம்மா. டோரை ஓபன் பண்ணதும் அங்க இருந்ததை பார்த்தவங்க பயங்கரமா கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. கை கால்லாம் நடுங்கியபடி பேச முடியாம கதறி அழுதுருக்காங்க. அப்படி அங்க என்ன இருந்ததுன்னா, காணாம போன அவங்களுடைய பொண்ணு சாக்சி கண்ணு நாக்கெல்லாம் வெளியே வந்து அழுகி போய் சடலமா கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சாக்சி சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. மகள் வீட்டுக்குள்ளேயே மர்மமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த தாய்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உங்க மகளை வீடு புகுந்து யார் இப்படி பண்ணியிருப்பா? நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்குதான்னு சாக்சியோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு சாக்சியோட அப்பா முகேஷ் சிங். வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வாகனம் நின்றுட்டு இருந்ததை பார்த்ததும் அவருக்கு முகமெல்லாம் மாறி இருக்குது. சாக்சி உயிரிழந்ததை பத்தி தந்தை முகேஷ் கிட்ட விசாரிச்சப்போ எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு. முகேஷுடைய நடவடிக்கைகளும் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. அப்போ சாக்சிய வெளிநபர்கள் கொலை பண்ண வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ். காரணம், இளம்பெண் கொடூரமா கொல்லப்பட்டு அவங்க வீட்டு பாத்ரூம்லயே கிடந்ததுதான். அவங்க வீட்டுல சாக்சி, முகேஷ், அவரோட மனைவி 3 பேரும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வேற யாரும் இல்ல அப்படிங்கிறது சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வச்சு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால போலீசார் முகேஷ் கிட்ட விசாரணையை கைவிடாம துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தனக்கும் மகள் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பெத்த தகப்பன் கிட்டே விசாரிக்கிறீங்கன்னு போலீஸ் கிட்ட கடுப்பா பேசியிருக்காரு முகேஷ். அவரு கொலை செய்யலன்னு என்னதான் மறுத்தாலும் போலீஸ்காரங்களுக்கு சந்தேக பார்வை முகேஷ சுத்தி வந்ததால அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் வெளியில வந்து அதிர வச்சிருக்குது. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருக்கிற சமஸ்திபூர் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த சாக்சிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது.
ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கிட்டு வந்த 2 பேரும் நாளடைவுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு சாக்சி அந்த இளைஞர் கூட பைக்ல பல இடங்களுக்கு போயிருக்காங்க. சாக்சி ஒரு வாரத்துக்கு மேல காலேஜுக்கு போகாததால HOD சாக்சி அப்பா முகேஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னாச்சு, உங்க பொண்ணு ஒரு வாரமா காலேஜுக்கு வரல, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் சாக்சியுடைய காதல் விஷயமே முகேஷுக்கு தெரிய வந்திருக்குது. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த சாக்சி பின்னாடியே போய் பார்த்திருக்காரு முகேஷ். அப்போ சாக்சி பக்கத்து வீட்டுல உள்ள இளைஞர் கூட பைக்ல ஏறி போனதை பார்த்ததும் முகேஷ் சூடாயிருக்காரு. மகள் எப்ப வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்த முகேஷ் சாக்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் சர்ற மாரியா அடிச்சிருக்காரு. லட்சமா பணத்தை கொட்டி படிக்க வச்சா நீ அவன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கியான்னு முகேஷ் கேட்க, நான் அவனை தான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க சாக்சி. அந்த வார்த்தையை கேட்டதும் கொந்தளிச்ச முகேஷ் இளைஞரோட சாதிய காரணம் காட்டி மட்டம் தட்டியிருக்காரு. உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவனே தவிர அவனுக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. மன உளைச்சல்ல இருந்த சாக்சி நடந்த விஷயத்த காதலன் கிட்ட சொல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி டெல்லிக்கு போயிருக்காங்க. அடுத்து மகளுக்கு ஃபோன் பண்ண முகேஷ், நீ இப்படி பண்ணிட்டா சொந்தக்காரங்களா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க, வீட்டுக்கு வந்துரு, நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. தந்தை அப்படி சொன்னதும் சாக்சியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு முகேஷுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ பெத்த மகள்னு கூட பார்க்காம சாக்சிய பெல்ட்டால கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு முகேஷ். அதுக்கு பிறகு சடலத்தை பெட்ரூம்ல இருந்த கழிவறையில போட்டு அடைச்சிட்டு மகள் எங்க போனான்னு தெரியலன்னு மனைவி கிட்ட நாடகம் ஆடியிருக்காரு. அத்தனை விஷயங்களும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி முகேஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஓர் ஆணோ பெண்ணோ வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணினா கொலை செய்யப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் மாறணும், சாதிய கொலைகளை தடுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கோரிக்கையாவே இருக்கு. வீட்டுக்குள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த இளம்பெண், பக்கத்திலேயே உயிருக்கு போராடி கொண்டிருந்த தாய், உயிர் தப்பித்த தாயிடம் விசாரணை நடத்திய போது வெளிவந்த அதிர்ச்சி தகவல். 16 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற மகளை தாயே துடிக்க துடிக்க குத்தி கொன்றது ஏன்? பாசமான தாய் டேஞ்சர் மம்மியாக மாறியது எப்படி? நடந்தது என்ன? ஒரு வீட்டுக்குள்ள தாயும் மகளும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறதா அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க பெங்களூரு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ இளம்பெண் ஒருத்தங்க உயிரிழந்து கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் தாய் கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸ், டாக்டர்கள்னு அங்க இருந்த எல்லோருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. பெங்களூரு பணசங்கரியில உள்ள சாஸ்திரி நகரை சேர்ந்த மல்லேஸ்வர ராவ், பத்மினி ராணி தம்பதிக்கு கல்யாணமாகி பல வருஷமாகியும் குழந்தைகளே இல்ல. ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கி பல டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எந்த பலனும் இல்ல. என்னதான் வசதி இருந்தாலும் குழந்தை இல்லாததால கணவன் மனைவி 2 பேருமே மனமுடைஞ்சு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கல்யாணமாகி 16 வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க பத்மினி ராணி. ஒட்டுமொத்த குடும்பமும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அடுத்த 10 மாசத்துல பத்மினி ராணிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட பேருதான் சாகிதி சிவப்பிரியா. 16 வருஷத்துக்கு அப்புறம் தவமிருந்து பெத்த மகள் சாகிதி சிவப்பிரியாவை தந்தை மல்லேஸ்வர ராவும் தாய் பத்மினி ராணியும் தங்க தட்டுல வச்சு தாங்காத குறையா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில 2020 மல்லேஸ்வர ராவ் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா இருந்து மகள் சாகிதி பிரியாவை வளர்த்திருக்காங்க தாய் பத்மினி ராணி.
மல்லேஸ்வர ராவுக்கு சொந்தமா பெங்களூருல 4-5 வீடு இருக்கு. அந்த வீடுகளோட வாடகை பணத்தை வச்சு பத்மினி ராணி குடும்பத்தை கவனிச்சிட்டு வந்திருக்காங்க. 2024 மார்ச் மாசம் சிவப்பிரியா +2 அரசு பொது தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு எழுதின சிவப்பிரியாவை விட அவங்க அம்மா பத்மினி ராணி தான் ரிசல்ட்டை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு. ரிசல்ட் என்னாச்சு, எவ்வளவு மார்க்னு அம்மா கேட்டப்போ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க், மொத்தம் 95% மார்க் எடுத்திருக்கேன்னு மார் தட்டி சொல்லியிருக்காங்க சிவப்பிரியா. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல, நம்ம மகள் அதிக மார்க் எடுத்திருக்காங்கிற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க தாய் பத்மினி ராணி. அது மட்டுமில்லாம தன்னோட அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, என் பொண்ணு +2ல 95% மார்க் எடுத்திருக்கா, அவளை அடுத்த அமெரிக்காவில் படிக்க வைக்க போறேன்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. தன்னோட மகள் அதிக மார்க் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சு தாய் அடைஞ்ச சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா சிவப்பிரியா +2ல 4 பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்காங்க. அம்மா கோபப்படுவாங்கன்னு நினைச்சுதான் 95% மார்க் எடுத்ததா பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா பத்மினி ராணி சந்தோஷத்துல சொந்தக்காரங்க எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதை பார்த்து, நாளைக்கு நாம ஃபெயில் ஆனது தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிரும், அதுக்கு பேசாம இப்பவே அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு நினைச்சு தாய் பத்மினி ராணி கிட்ட தான் +2 பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க மகள் சிவப்பிரியா. இத கேட்ட தாய்க்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. எதுவுமே பேசாம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் தன் மகளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட சிவப்பிரியா ஒழுங்கா தானே படிச்சிட்டு இருந்தா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு சொல்றா, உண்மையிலேயே ஃபெயில் தானா என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்ன பதில் பத்மினி ராணிக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆண்டி, சிவப்பிரியா ஒரு சப்ஜெக்ட் மட்டுமில்ல, மொத்தம் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவி. அதை கேட்டு சுக்கு நூறா உடைஞ்சிருக்காங்க பத்மினி ராணி. மகளோட ஃப்ரெண்ட போக சொல்லிட்டு சிவப்பிரியா கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிற அளவுக்கு மோசமா படிச்சிருக்க, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவப்பிரியா ஒழுங்கா பதில் சொல்லாம ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம எப்ப பார்த்தாலும் படி படின்னு நீங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததால தான் எனக்கு படிப்பு மேல எரிச்சலே வந்துருச்சு, உங்களோட டார்ச்சர்னால தான் நான் படிக்காமலே போயிட்டேன்னு சிவப்பிரியாவும் கோபமா பேசியிருக்காங்க. இப்படி தாய்க்கும் மகளுக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பத்மினி ராணி சொந்தக்காரங்க கிட்டலாம், என்னோட மகள் +2ல ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி அசிங்கப்படுறதை விட பேசாம மகளையும் கொன்னுட்டு நாமளும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்த 2 கத்தியை எடுத்துட்டு வந்து ஆசை மகள் சிவப்பிரியாவோட கழுத்து, வயிறு, கை, கால்னு உடம்புல பல இடங்கள்ல சரமாரியா குத்தி கிழிச்சிருக்காங்க. இதுல அதே இடத்துல சிவப்பிரியா உயிர் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதே கத்தியால தனக்கு தானே குத்தி இருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் உடனே வந்து பத்மினி ராணிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதால அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணை பெங்களூரு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. வழக்க விசாரிச்ச நீதிபதி மகளை குத்தி கொன்ன தாய் பத்மினி ராணிக்கு ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. ரயில்வே தண்டவாளத்தில் துண்டு துண்டாக கிடந்த இளைஞரின் சடலம். பனிகன் நிறுவன சூப்பர்வைசரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட ஜார்க்கண்ட் மாநில இளைஞர். பனிகன் நிறுவன சூப்பர்வைசரை ரயிலில் இருந்து ஜார்க்கண்ட் மாநில இளைஞர் தள்ளிவிட்டது ஏன்? இளைஞரை கொலை செய்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல அமர்ந்திருந்த ஜார்க்கண்ட் மாநில இளைஞரை போலீசார் அடையாளம் கண்டு தூக்கியது எப்படி? திருப்பூர்ல இருந்து திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் தருமபுரி பொம்மடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போயிட்டு இருந்திருக்குது.
அந்த ட்ரெயின் அங்கிருந்து மூவ் ஆன அடுத்த செகண்டே ஸ்டேஷன்ல இருந்த சிலர் தண்டவாளத்துல துண்டு துண்டா ஒரு ஆணுடைய சடலம் கிடக்குது. ஆனா யாரும் உயிரை மாச்சுக்கிற நோக்கத்துல ரயில் முன்னால குதிச்ச மாதிரி தெரியல. ட்ரெயின்ல இருந்து யாரோ தான் கீழே விழுந்த மாதிரி தெரியுதுன்னு ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் ரயில்வே தண்டவாளத்துல துண்டு துண்டா கிடந்த சடலத்தை மீட்டதோட திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்த சொல்லி ஜோலார்பேட்டை ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போலீசார் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல உள்ள பயணிகள் கிட்டையும் யாராவது ட்ரெயின்ல இருந்து குதிச்சாங்களா, நீங்க பாத்தீங்களா, பொம்மிடி ரயில்வே தண்டவாளத்துல ஒரு இளைஞரோட சடலம் கிடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ சார்னு ஒரு பயணியோட குரல் கேட்டிருக்குது. நான் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்குறதுக்காக கவுண்டர்ல நிக்கும்போது என் பின்னால நின்ன ஒரு இளைஞர் திருப்பத்தூர் போறதுக்காக டிக்கெட் வாங்கினாரு. ட்ரெயின் ஏறும்போதே நான் ஏறின அதே பெட்டியில தான் அவரும் ஏறினாரு. எனக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த இளைஞருக்கு சீட் கிடைக்கல. அதனால படிக்கட்டு பக்கம் உட்கார்ந்திருந்தாரு. பொம்மிடி ஸ்டேஷன் கிட்ட இருந்து திடீர்னு அந்த இளைஞரை காணோம். ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா பாத்ரூம்ல யாருமே இல்ல சார்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உயிரிழந்த இளைஞர் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த டிக்கெட் கவுண்டர் வரிசையில நிக்கிறப்ப உள்ள சிசிடிவி காட்சிய அந்த பயணி கிட்ட காட்டி அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க போலீசார். கவுண்டர்ல தனக்கு பின்னால நின்னுட்டு இருந்த இளைஞரை அந்த பயணி அடையாளம் காட்டினதும் வீடியோவை திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அந்த இளைஞர் யாரு, எந்த ஊருன்னு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதுல ரயில்வே தண்டவாளத்துல இறந்து கிடந்தது குறும்பேரி கிராமத்தை சேர்ந்த நவீன் அப்படிங்கிறதும், திருப்பூர் பனியன் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த நவீன் பங்குனி உத்திர திருவிழாவுக்காக சொந்த ஊருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. இதுக்கு இடையில போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ தமிழ் மொழி சரியா புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்த ஒரு இளைஞர் படிக்கட்டுல இருந்து குதிச்சு ஓடி இருக்கான். அப்போ உஷாரான போலீசார் அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நவீன் எப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. படிக்கட்டு கிட்ட உட்கார்ந்திருந்த நவீன் கிட்ட நானும் உட்கார போறேன், கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு அரைகுறை தமிழ்ல கேட்டிருக்காரு ஜார்க்கண்ட் மாநில இளைஞர் பஜாஜ் 22. அப்போ எனக்கே இருக்க சீட் கிடைக்காம படிக்கட்டுல உட்கார்ந்துருக்கேன், அதுல நீங்களும் இடம் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனா காதுல வாங்காத பஜாஜ் 22 படிக்கட்டு பக்கத்துல தான் நான் உட்காருவேன், இடம் கொடுத்துதான் ஆகணும்னு விடாப்பிடியா நின்னு இருக்கான். அதை கேட்டு கடுப்பான நவீன், இடம் இல்லைன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. அதனால டென்ஷன் ஆன பஜாஜ் 22 படிக்கட்டு பக்கம் இருந்த நவீனை எட்டி உதைச்சு வெளியே தள்ளி இருக்காரு. படிக்கட்டு பக்கம் நடந்த இந்த வாக்குவாதத்தை சீட்ல இருந்த பயணிகள் யாருமே கவனிக்கல. அதனால பஜாஜ் 22வும் சைலண்டா படிக்கட்டு பக்கம் உட்கார்ந்து இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டே பயணம் பண்ணியிருக்கான். ஆனா ஜோலார்பேட்டையிலேயே அந்த பயணத்துக்கு முடிவு வந்துருச்சு. அத்தனை உண்மையும் அம்பலமானதால ஜார்க்கண்ட் இளைஞருக்கு கையில விலங்கும் மாட்டப்பட்டிருச்சு. சில மணி நேரமே பயணம் செய்யற ஒரு இடத்துக்காக ஒரு உயிரே போயிருக்கிறது பலருக்குமே கொந்தளிப்பதான் ஏற்படுத்தி இருக்கு. ஏதோ ரயிலே தனக்கு தான் சொந்தம்ங்கிற மாதிரி எட்டி உதைச்சு வெளியே தள்ளி நவீன கொலை செஞ்ச ஜார்க்கண்ட் இளைஞருக்கு சரியான தண்டனை கொடுக்கணுங்கிறதா பலருடைய கோரிக்கை.